வணக்கம். நான் ஆர்ஜே சந்தோஷ் ஃப்ரம் ஹனுரெடி ரியாலிட்டி. நம்ம ஒரு பியூட்டிஃபுல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கிறோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்றது நான் ஃபைனலாக சொல்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் 2200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா, ஃபுல்லி செமி ஃபர்னிஷ்டாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு. ஸோ நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனல்டு டோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஃப்ரேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டீக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவி வால் மவுண்ட்டு, பிவிசி பேனலிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபுல் ஃபால் சீலிங் ஒர்க். ஈவன் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கோட இருக்குது. ஸோ உள்ளே வந்தோடனே நமக்கு ஸ்பேஷியஸான ஹால் கம் டைனிங். ஸோ நீங்கள் செப்பரேட் பண்ணணுனாலும் பார்ட்டிஷன் பண்ணணுனாலும் பண்ணலாம், அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணணுனாலும் பண்ணலாம். ஸோ ஃபார் த கிச்சன் ப்ரைவசிக்கு நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணால் சிம்பிள் பார்ட்டிஷனே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்தோடனே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள், பூஜா யூனிட் ரெண்டுமே பக்கத்தில் இங்கே ஒரு வாஷிங் மிஷினும் கொடுத்துருவாங்க. ஸோ இதுவுமே வந்து மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிச்சன் வந்து ஃபுல் மாடலர் ஒர்க்கோட பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கமே போதுமான ஷெல்ஃப்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செட் பேக் வந்து 3 ஃபீட்டு செட் பேக் கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் வந்து 4 ஃபீட் கொடுத்துருக்காங்க, சைடில் 3 ஃபீட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று பார்த்து பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசியோடைய அவுட்லெட். ஜென்ரலாக அந்த ஏசிலேருந்து தண்ணி ஒழிட்டே இருக்கும். அதனாலேயே எல்லா ஃப்ளாட்ஸ்லையும் நாங்கள் பார்க்குற பெரிய பிரச்சனை வந்து மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம். அந்த ஏசிலேருந்து சொல்கிற தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் கீழே வந்து தரையை பாதிக்கும். அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ உங்களுக்கு விட்டோன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கீழே போகும். அது ஒன்று ஏசிக்காக இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிவிசி டோர் போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்லெட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேபிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. 8 இடத்துல இருக்கிற கேபிள்ஸும் எல்லாம் இன்டர்கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா இடத்தையுமே பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டருக்கு பைப்டு கேஸ் கனெக்ஷனோட ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த பர்ஸ்ட் எல்லாமே தடுக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஏர் ஃப்ளோ இருந்துச்சுனாவே பெரிய ஒரு கேஸ் விபத்து நடக்காது. ஜென்ரலாக பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு பைப்டு கேஸ் வரும். ஸோ இவங்களுமே அந்த இதுவை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 கேஸ் இது உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஒரு இதோட கொடுத்துருக்குறாங்க ப்ரொடெக்ஷனோட. நெக்ஸ்ட் பெட்ரூம் நம்பர் 1. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா கம்பேர்ட் டு அதர்ஸ். பட் இதுவுமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் காட் போடலாம் வித் சம் ஸ்பேஸு. இந்த பக்கம் உங்களுக்கு ஃபுல்லாக வார்ட்ரோப் கொடுத்துருக்குறாங்க, வெளிச்சத்துக்கு பெரிய. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு. எங்கேயுமே பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள். ரெஸ்ட் ரூமில் வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இன்னும் பண்ணலை. அது வந்து ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது பேனல் டோரு, ஃப்ரேம் வந்து டீக் ஃப்ரேம். ஸோ இங்கே வந்து விண்டோ நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், அரௌண்ட் 2 ஃபீட்டு உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுவுமே டீக் வுட்டு. ஜென்ரலாக வந்து எஸ்எஸ் ரெயிலிங் பண்ணுவாங்க, எஸ்எஸ் ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. பட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட்டில் கொடுத்துருக்குறாங்க. கீழே ஃப்ளோரிங்ஸ் வந்து கிரனைட்டில். ஃபுல் கஸ்டமைசேஷன் இவங்களே பண்ணியிருக்காங்க கூப்பிட்டு. நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிவிங் ஏரியா. பெட்ரூம் நம்பர் 2. இங்கேயும் வார்ட்ரோப், ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் வார்ட்ரோப், நிறைய பொருள் வச்சுக்கிற மாதிரி வார்ட்ரோப், மேலே லாஃப்ட்டு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளில். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் நமக்கு ரோட் ஃபேஸிங் பால்கனி. ஒரு லென்த்தியான ரோட் ஃபேஸிங் பால்கனி. இது வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் சொன்னேன். 20 ஃபீட் விட்த்து, 60 ஃபீட் லென்த்து, 20க்கு 60, 30 அடி ரோட்டில் இருக்குது.
தேர்ட் பெட்ரூம், ஸ்பேஷியஸான பெட்ரூம். எதுவுமே உங்களுக்கு இந்த பக்கம் வார்ட்ரோப், லாஃப்ட் ஆஸ் யூஷுவல் எல்லாமே வந்து மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாதிரி தான் இதுவுமே. நெக்ஸ்ட் ரெஸ்ட் ரூம், ப்ரீமியமான டைல்ஸு, கீழே ஆன்டிஸ்டிக் டைல்ஸு இருக்கும். உங்களுக்கு சீலிங் வரைக்குமே நல்ல ப்ரீமியமான டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மிரர் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆஸ் நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணால் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் சிஸ்டமோட. இந்த ஃபாயர் ஏரியா இல்லாமே இது வந்து 16x16 அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். இங்கே உங்களுக்கு டிவி வால் மவுண்ட்டு, மேலே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ரெண்டு பக்கம் வெளிச்சத்துக்கு நல்ல பெரிய ஹைட்டான விண்டோஸ். அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம். இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூமாக இருக்குது. இங்கே வாஷ் பேசின் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பேனல்டு டோர்ஸு, ஃபால் சீலிங் ஒர்க்கு நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டன் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது பார்க்கறது சூப்பராக இருக்குது. இப்போ டெரஸ் பார்த்துடலாம். ஈவன் இந்த ஏரியாவிலே உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. வெரி டீட்டெயில்டு ஒர்க்கு. கிரில்லு, நெக்ஸ்ட்டு டெரஸு, கூல் ரூஃப் டைல்ஸு, ஆர்சிசி டேங்க்கு. கீழே சம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 9000 லிட்டர்ஸ் சம்ப் இருக்குது. மெட்ரோ கனெக்ஷன், இபி, சிவேஜ் கனெக்ஷன் இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த யூனிட் வந்து 4 bedrooms and 5 bathrooms. கீழே நம்ம 4 bedroom 4 bathrooms பார்த்துட்டோம். இது வந்து 5th ஒன்று. ஜென்ரலாக பேரப்பட் வால் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு சேஃப்டிக்கு உயரமாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை வாயில் அவைலபிளாக இருக்குது. மதுரை வாயில் கிருஷ்ணா நகர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் மதுரை வாயில் அண்ட் வலசரவாக்கம். இங்கேருந்து எக்ஸாக்டாக வலசரவாக்கம் மெட்ரோ, அதாவது ஆர்காட் ரூட் 2 கிலோமீட்டர். பைக்கில், கார் போனீங்க அப்படின்னா 2.2 கிலோமீட்டர்ஸ். பட் வந்து 7 to 10 minutes ரீச் பண்ணிடலாம் அப்கமிங் மெட்ரோவை. அதுக்கடுத்து இந்த பக்கம் ஆலப்பாக்கம் மெயின் ரோடு ரொம்ப பக்கம். அதே மாதிரி மதுரவாயில் மெயின் ரோடு, பூனமல்லி ஹை ரோடும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர். ஸோ ஒரு சென்டர் லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 2.85 crore ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபுல்லாக எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் சைட் விசிட்க்கு என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.